வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், தென் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, மார்க்கெட் மூவ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ நமக்கு டவுன்வர்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம வந்துட்டு புட் சைடில் நம்ம பை பண்ண வேண்டியிருக்கும். அதே அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா, அப்வர்டில் இருக்கும்போது மார்க்கெட் மூவ் இருக்கும்போது கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் சைடில் நீங்கள் பை பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ரானீங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ ரிஸ்க்கை எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தும் சரி இந்த மந்த்தும் சரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் மூவிங் இருக்குது. நம்மளோட அந்த குட்டி குட்டி ஸ்டாப்லஸை வந்துட்டு பெரிய அளவில் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே மேக்ஸிமமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஷியோராக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம்னா, ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு ஒரு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணி வச்ச ட்ரெண்ட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஸோ இது வந்துட்டு நம்ம தேர்ஸ்டே ப்ரொவைட் பண்ண டார்கெட் ப்ரொடக்ஷன்ஸ் இதுதான். ஸோ இது வந்து ஒன்று நான் ப்ரீவியஸ் டே ப்ரொவைட் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் இருந்ததுன்னா அன்றைக்கி மார்னிங் நான் உங்களுக்கு இந்த டார்கெட்ஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் வியூவில். ஸோ ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு பார்த்தீங்களா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 55541 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும், பை பண்ணியிருக்கணும். ஐ மீன் புட் சைடில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது இல்லையா. இதோட லோ வரைக்கும் இங்கே நீங்கள் இதோட லீஸ்ட் வரைக்குமே இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் ஃப்ரைடே இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு இங்கே வந்து ஒரு 186 பாயிண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஒரு 186 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நீங்கள் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் சென்டர் ஆகிற பட்சத்தில் ஷூராக உங்களுக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். இதில் வந்துட்டு மினிமமாக நீங்கள் எங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் பாருங்களேன், எப்பவுமே நம்ம ட்ரேட் சென்டர் ஆகும்போது நம்ம டார்கெட் ப்ரைஸும் நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸையும் டிசைட் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் வேரியேஷனை நம்ம அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட பிஃபோர் கேண்டிலோட டாப்பில் நம்ம வந்து ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகவே இல்லை. ஸோ இது வந்துட்டு நமக்கு அப்படியே டவுன்வர்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு நமக்கு வந்து டவுன்வர்டில் தான் மூவ்மெண்ட் இருந்தது ஃபுல் மூவுமே. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் வரைக்கும் ப்ராஃபிட் தான். பட் இங்கே நீங்கள் மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இங்கே நீங்கள் ப்ராஃபிட் டிசைட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் டார்கெட் அச்சீவ்னா நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மினிமமாக ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம லைனில் இங்கேயே அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்க, நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அக்யூரஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, சிங்கிள் ட்ரேட் ஒரு 186 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ வாங்க மண்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் நம்ம போத் பார்த்துட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, நத்திங் டு வரி. அப் ட்ரெண்ட்ஸுக்கும் சம் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம். 55
632 55 794, then 5611 5, then 55993, then 56399, then 56640, 56883, ஃபைனலி 57078. இது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான், ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மார்க்கெட் மூவ் அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55281, 551 56, 54984, 54767, 54556, 54414, 54212, 54076. இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ட்ரேட்ஸ் இருக்கட்டும். வாங்க இப்போது நிஃப்டி 50க்கும் பார்த்துலாம். நிஃப்டி 50க்கும் ஃப்ரைடே அனாலிசிஸ், ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்றதை பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தென் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே சேம் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் 10 மினிட்ஸ் நம்ம இந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நமக்கு இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25358 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஐ மீன் இங்கே நீங்கள் பை பண்ணியிருக்கணும். புட் சைடில் இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் இதோட லோ வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான். 25288 வரைக்குமே இங்கே வந்து சாலிடாக ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். சிங்கிள் ட்ரேட் அங்கேயும் நமக்கு பேங்க் நிஃப்டியுமே அதே ஸ்டேட்டஸ் தான் இல்லையா? ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதே மாதிரி தான் இங்கேயும் சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே மினிமமாக நீங்கள் இங்கே டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஷுவராக ஒரு ப்ராஃபிட் ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அச்சீவ்டு தான். ஸோ நான் அது மேக்ஸிமமாக சொல்கிறேன். இங்கே ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். நெக்ஸ்ட் அகைன் செகண்ட் ட்ரேட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைனில் இங்கே அகைன் ஒரு அப்வர்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25299 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நம்ம பை பண்ணோம். பட் இங்கே என்ன ஆச்சுன்னு பாருங்களேன், சடனாக மார்க்கெட் வந்துட்டு டக்குன்னு ஒரு ரிவர்சல் மூவ் தான் கிரியேட் ஆச்சு. அப் ட்ரெண்ட்ஸில் மூவே இல்லை. ஸோ சடனாக ரிவர்சல் ஆகிட்டு இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 25290 வந்துட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இல்லை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 9 பாயிண்ட்ஸ் ரொம்ப இல்லை, ரொம்ப குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. சடனாக நம்ம அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிருப்போம் இல்லையா? இந்த ட்ரேட் கம்ப்ளீட்டட். தென் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது சடனாக நம்ம லைனில் அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம வந்து இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம். 25305 நீங்கள் பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே கால் சைடில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை, மார்க்கெட் மூவ் இல்லை. ஸோ இல்லாமல் இங்கேயும் ரிவர்சல் ஆகிட்டு இதுவும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான். ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இல்லையா? கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட லோட நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் ஒரு குட்டி மினிமம் 12 பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 21 ஓவரால் சேர்த்தே நம்ம 70 ஏர்ன் பண்ணோம். பட் இங்கே ஒரு 21 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ரெண்டு அகைன். ஸோ அதோட வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லாதனால அவ்வளோதான். ஃப்ரைடேவோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு நமக்கு 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணது. பட் அதில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் தான். மற்ற ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட நமக்கு அன்னைக்கு டே க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நான் நிஃப்டி 50க்கு சொல்கிறேன். ஸோ ஓவரால் பாருங்கள் இங்கே நமக்கு 49 பாயிண்ட் இல்லையா? 49 ப்ராஃபிட் புக்கிங். ஆல்ரெடி அங்கே நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணோம்னா ஒரு 186 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஓவரால் ரெண்டும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 235 பாயிண்ட் வந்து நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீட்டாக ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ யூஸிங் நம்ம செட்டப்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான்.
ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இப்போது ப்ரீவியஸ் அனாலிசிஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். டெய்லி மூவ்ஸ் அப்படி தான் இருக்குது. எப்போவுமே நீங்கள் டார்கெட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் எப்போவுமே மினிமம், ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ அந்த மோட்டிவில் தான் நாங்கள் இந்த டார்கெட்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும், லாஸ் மேக்ஸிமம் ஹிட் ஆகக்கூடாது, ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கணும். ஸோ அந்த மோட்டிவில் தான் அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். ஸோ 235 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட நீட்டாக நம்மளோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ மண்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25382, 254, 36, then 25514, 25608, 25669, 25736, then 258, 09, 259, 36. இது நமக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா மார்க்கெட் மூவ், அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இது. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 253, 20, 252, 54, then 251, 68, then 250, 75, 2500, 6, 24, 9, 44, 248, 08, then 24781. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நத்திங் டு வரி, போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காமன் பேங்க் நிஃப்டி 50 நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. இண்டிவிஜுவல் அதுக்கும் ப்ரொவைட் பண்ணியாச்சு, இதுக்கும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிடைக்கும் போது கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் ஷுவராக நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.